இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பார்க்க போகிறோம்னா செக் எது சம்மந்தப்பட்டது. கிங்கை அட்டாக் பண்ணால் செக் சொல்லணும். ஸோ செக் வச்சா கிங்கை காப்பாற்றணும். ஸோ இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ போர்டில் கிங்கை அட்டாக் பண்ண முடியும், அட்டாக் பண்ணால் அதுக்கு பேர் தான் செக். ஸோ திரும்ப சொல்கிறதெல்லாம் நம்ம வச்சுக்கோங்க. கிங்கை கட் பண்ண முடியாது, கிங்கை கட் பண்ணக்கூடாது, கிங்கை அட்டாக் பண்ணோம் செக் சொல்லணும், ஆப்போனண்ட் கிங்கை காப்பாற்றுவாங்க. ஸோ கிங்கை காப்பாற்றணும், செக் சொன்னால் கிங்கை காப்பாற்றணும். ஸோ இப்போ போர்டில் ஒயிட் கிங் இருக்குது. ஸோ பிளாக் பீசஸ் எப்படி இந்த கிங்கை அட்டாக் பண்ணுறாங்க, எப்படி செக் வைக்கிறாங்க, கிங் எப்படி எஸ்கேப் ஆகுது, அதை நீங்கள் இப்போ பார்க்கணும். இந்த கிளாஸில் நல்லா கவனிச்சுக்கோங்க. செக் இஸ் த இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ஒரு ரூக் எடுத்துப்போம். போர்டில் இந்த ரூக் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக இங்கே வைக்கிறேன். ரூக் எப்படி போகும், ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுவோம். ஸோ ரூக் என்ன பண்ணுது, ஸ்ட்ரைட்டாக இந்த கிங்கை அட்டாக் பண்ணுது. ரூக் என்ன பண்ணுது, கிங்கை அட்டாக் பண்ணுது. ரூக் என்ன பண்ணுது, கிங்கை அட்டாக் பண்ணி செக் சொல்லுது. நீங்கள் எப்பவுமே உங்கள் ஆப்போனன்ட் கிங்கை அட்டாக் பண்ணால் செக் சொல்லணும். ஸோ ரூக் என்ன பண்ணுது, கிங்கை அட்டாக் பண்ணுது செக் அப்படின்லாம். ஸோ கிங் என்ன பண்ணுது, ஒன் ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ ஒன் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும்னு எடுத்து திரும்ப ரூக்கோட லைன்லே வைக்கக்கூடாது. ஏன்னா திரும்ப என்ன வரும், செக் வரும். ஸோ அங்கே போகக்கூடாது. எங்கே செக்கு வராதோ, எந்த ஸ்கொயரில் வச்சா கிங் சேஃப்டி, அந்த ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கிங் இங்கே இருக்குது. ஸோ செக் இப்போ வரக்கூடாது. நம்ம செக் வந்து என்ன பண்ணுறோம், தப்பிக்கணும், எஸ்கேப் பண்ணணும், கிங்கை காப்பாற்றணும். ஸோ என்ன பண்ணுறோம், கிங்கை ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். இதுக்கு பேர் வந்து எஸ்கேப். ஸோ நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணுறோம், எஸ்கேப் பண்ணிட்டோம், கிங்கை காப்பாற்றிட்டோம். ஸோ ரூட் செக் பார்த்தோம். ஸோ கிங்கை காப்பாற்றிட்டோம். ஸோ இப்போ குயினால் செக் பார்க்கலாம். குயின் என்ன பண்ணுது, இங்கே வைக்கிறாங்க. ஸோ குயின் இது எப்படி இருக்குது, க்ராஸாக இருக்குது, டயக்னல் செக். குயின் என்ன பண்ணுது, டயக்னலாக ஒரு செக் கொடுக்குது. ஸோ கிங் என்ன பண்ணலாம், டயக்னலாக போகக்கூடாது, போன திரும்ப செக் வரும். ஸோ அதனால் கிங் என்ன பண்ணுறாங்க, ஒன் ஸ்டெப் பேக்வேர்டோ ஃபார்வேர்டோ. இந்த செக்கில் தான் நம்ம எஸ்கேப் பண்ணலாம், அதுதான் இந்த டாபிக். ஸோ இப்போ நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு, கிங்கை காப்பாற்றியாச்சு. ஸோ குயின் செக். இப்போ இங்கே சைடில் இருக்கிறாங்க, அதே திரும்ப குயின் கீழே வந்துச்சு. இப்போ இந்த குயினை நம்ம எடுக்க போகிறோம். ஏமாடி குயினை எடுத்துட்டோம். ஸோ திரும்ப குயின் இங்கே வச்சுட்டோம், குயின் செக். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், செக்லேருந்து நம்ம கிங்கை காப்பாற்றுறோம். ஒன் ஸ்டெப் டயக்னலாக மூவ் பண்ணி கிங்கை காப்பாற்றிடும். குயின் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இங்கே வைக்கிறாங்க, ஸ்ட்ரைட்டில் ஒரு செக் வைக்கிறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கிங்கை எஸ்கேப் பண்ணுறோம், க்ராஸில் மூவ் பண்ணுறோம். ஸோ குயின் செக்லேருந்து கிங்கை காப்பாற்றிட்டோம். ஸோ இப்போ பிஷப். ஸோ பிஷப் கிங் எங்கே இருக்குது, லைட் கலர் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு லைட் கலர் ஸ்கொயரில் வைக்கிறோம், வச்சு செக்குன்னு சொல்லுவோம். இங்கே என்ன பண்ணலாம், அழகாக டார்க் கலர் ஸ்கொயர் மாற்றி செக்கிலேருந்து எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், இங்கே வைக்கலாம். இங்கே வச்சா இது டார்க் கலர் ஸ்கொயர் செக். பிஷப் என்ன பண்ணணும், கிராஸாக அட்டாக் பண்ணணும், டார்க் கலர் ஸ்கொயர். கிங்கை சிம்பிளாக லைட் ஸ்கொயரில் வச்சு எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஸோ செக்லேருந்து எஸ்கேப் பண்ணிடுச்சு. ஸோ நைட் அதை எப்படி செக் வைக்கிறது பார்ப்போம். நைட் வந்து என்ன பண்ணுவோம், எல் ஷேப் பண்ணணும். ஸோ எல் ஷேப் 0 1 2 3. அந்த 3 இங்கே வரும்போது எல் ஷேப் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால் நைட் செக். ஸோ கிங் என்ன பண்ணலாம், எடுத்து போய் நைட் பக்கத்துலேயே கிட்ட வச்சு அட்டாக் கூட பண்ணலாம். ஏன்னா நைட்டால் டேரெக்டாக இங்கே பக்கத்தில் கேப்சர் பண்ண முடியாது, அடிக்க முடியாது, கேப்சர் பண்ணக்கூடாது. ப்ளஸ் ஸோ நைட்டால் இதை அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நைட்டோட லிமிட் என்ன, எல் ஷேப் 0 1 2 3. ஸோ அப்போ நைட் என்ன பண்ணலாம், இப்போ இங்கே 0 1 2 3 அப்படி தூரமாக இங்கே என்ன போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிங் இங்கே இருக்குது, வேறு எங்கே நைட் இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஸோ இங்கே வச்சு என்ன ஆகும், 0 1 2 3 அட்டாக் வருதா, அப்போ செக் வரும். நைட் என்ன பண்ணிருக்கீங்க, அட்டாக் பண்ணுங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணிருக்கீங்க, கிராஸில் வச்சு கூட நம்ம நைட் அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ நைட் என்ன பண்ணலாம், காப்பாற்றலாம். 0 1 2 3 நைட் வச்சுக்கோங்க. ஸோ இது செக்காக கிடையாது. ஸோ நைட் எப்படி வரும், எல் ஷேப் வந்தால் தான் செக் வரும். இது சைடில் இருக்குது, நைட் இங்கே இருக்குது, கிங் இங்கே இருக்குது. ஸோ செக் வராது. ஸோ அப்போ நைட் இங்கே இருக்குது,
கிங் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா பீஸையும் வச்சு பான் பார்க்கணுமா, பானையும் பார்த்துக்கலாம். பான் இங்கே இருக்குது, இப்போ பிளாக் பான் எங்கே இருக்கும், 7th ரேங்கில் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ கிங் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எக்ஸாம்பிள் கிங் 5th ரேங்கில் இருக்குது, பிளாக் பான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே 1 ஸ்டெப் வைக்கணும். அப்போ 1 ஸ்டெப் வச்சு இது பேர் என்ன, செக். ஸோ பானை என்ன பண்ணுது, செக் வச்சு. ஸோ நம்ம கிங்கை ஜஸ்ட் இப்படி சிம்பிளாக காப்பாற்றிக்கலாம். ஸோ இது வந்து எஸ்கேப். செக் வச்சா எப்படி கிங்கை எஸ்கேப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் செக் வச்சா எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். எப்படி செக்கை வந்து தடுக்கிறது, நடுவில் நம்ம ஒரு பீஸை இன்பிட்வீன் வச்சிட்டோம்னா நம்ம பிளாக் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம கிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வச்சுப்போம். ஸோ போர்டில் இங்கே ஒரு ரூக் வைப்போம், இங்கே ஒரு ரூக் வைப்போம். எக்ஸாம்பிள் ஸோ ரூக் என்ன பண்ணுது, ஸ்ட்ரைட்டாக இந்த கிங் அட்டாக் பண்ணுது. செக் வச்சுட்டாங்களா. ஸோ கிங்கை காப்பாற்றணும். நம்மகிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிங்கை எஸ்கேப் பண்ணிக்கலாம். அதை நம்ம போன லெசனில் பார்க்கணும் எப்படி எஸ்கேப் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாக் பண்ண போகிறோம், செக்கை தடுக்க போகிறோம். செக்கு ஆப்போனன்ட் உங்களுக்கு செக் வச்சா அதை வந்து பிளாக் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு பீஸ் வச்சா அதே மாதிரி தான் பிளாக். என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற ரூக் எடுத்து கிங்குக்கு முன்னாடி வச்சிடும். அப்போ இந்த ரூக்குக்கும் கிங்குக்கும் நடுவில் என்ன இருக்குது, ரூக் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரூக் என்ன பண்ணுது, இந்த செக்கை கிங்கை அட்டாக் பண்ண முடியாத மாதிரி தடுக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் பிளாக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போனன்ட் ரூக் கிங் டு ரூக் அடிச்சு செக் வைக்க ஆரம்பிச்சோம், ரூக் அவுட் ஆயிடுச்சா, கவலையே வேணும். உங்கள் கிங் என்ன பண்ணலாம், இந்த ரூக்கையை கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் பிளாக். நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. ரூக் செக், செக்கை பிளாக் பண்ணிட்டோமா. இதோட நெக்ஸ்ட் கண்டினியூட்டி என்ன, எஸ்கேப் பண்ணணும், பிளாக் பண்ணணும். செக் வச்சா அந்த பீஸை எப்படி கேப்சர் பண்ணுறது அதுதான் பார்க்கணும். இப்போ ஆப்போனண்ட் வந்து நீங்கள் கிங்கை அட்டாக் பண்ணி செக் சொல்கிறாங்க, அந்த செக் வச்ச பீஸை எப்படி அவுட் பண்ணுறது அதை இப்போ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஷப் இங்கே இருக்கு வச்சுக்கோங்க, இந்த கிங்கு இங்கே இருக்குது. ஸோ பிஷப்பும் கிங்கும் எங்கேயோ தூரமாக இருக்குது, கனெக்டே ஆகலை. இங்கே இருக்கிற பிஷப் இதை செக் இது செக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் பிஷப் என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அதனால் ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. பிஷப் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து மூவ் பண்ணி கிங்கு பக்கத்தில் எடுத்து போய் வச்சுட்டாங்க, வச்சு செக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிங்கு கிட்ட என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எஸ்கேப் பண்ணலாம், பிளாக் பண்ணலாம், கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தேர்ட் மெத்தடை பார்க்கணும், கேப்சர் பண்ணுற மெத்தட். ஸோ அப்போ கிங் என்ன பண்ணுது, கேப்சர் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கிற பிஷப் இங்கே வந்தோடனே பக்கத்துலேயே இருக்குது, கிங்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ கிங் என்ன பண்ணாங்க, பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கேப்சர் எப்போ பண்ண முடியும்னா, அதோட இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம்னா அந்த பீஸுக்கு சப்போர்ட் இல்லைன்னா அப்போ தான் கேப்சர் பண்ண முடியும். இது ஒரு டாபிக் இருக்குது, எப்படி ஆப்போனன்ட் பீஸ் வந்து நம்ம சப்போர்ட், அது ஒரு டாபிக் இருக்குது. இப்போ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போனன்ட் பீஸுக்கு சப்போர்ட் இல்லைனா தான் கிங்கால் கேப்சர் பண்ண முடியும். அந்த பீஸுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, அது ஃப்ரீயாக இருக்குது, இன்னொன்று கிங்கை பாதி வச்சு செக் சொன்னாங்கன்னா நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ பிஷப் பார்த்தோம்ல அதே மாதிரி இப்போ இங்கே ரூக் இருக்குது, ரூக் இங்கே வச்சுருக்காங்க, கிங் இங்கே இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, எடுத்து ரூக் கிங்கு பக்கத்துலேயே வச்சு செக்குன்றாங்க. ஸோ கிங் என்ன பண்ணுது, அந்த ரூக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படின்னா கிங்கால் ரூக்கை கேப்சர் பண்ணலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. செக் வச்சா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ்கேப் பண்ணலாம், தப்பிக்கலாம், பிளாக் பண்ணலாம், தடுக்கலாம், கேப்சர் பண்ணலாம், கட் பண்ணலாம். ஸோ இது 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செஸ் விளையாடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த செக்லேருந்து எப்படி கிங்கை காப்பாற்றுறது அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேமே செக்கு செக்மேட் இதில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த லெசன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம செக்குனா என்னன்னு இந்த கிளாஸில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ புரியலன்னா கவலைப்படாங்கன்னா திரும்பவும் ப்ளே பண்ணி பாருங்கள், போர்டை வச்சு அரேஞ்ச் பண்ணி மூவ் பண்ணி பாருங்கள், விளையாடி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில்
வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.